ஹை லொகேஷன் வந்து உங்கள் ஹார்ட் ரேசர் 150. ஸோ குழப்ப 360 ஹார்ட் ரேசர் என்ன சொல்லி ஆகணும். பிகாஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு என்ன கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு பூமுட்டை தான். சரிங்களா? நானும் சரி எப்படி சொல்கிறது, இந்த பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்கில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, ஒன்றுமே தேரலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வாங்கணுன்னா வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு ஊரில் இருக்க எல்லாருமே வந்து நம்மளை ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி தான் பார்க்குறாங்க. இடி நானும் லோக்கல் தாண்டா அப்படின்னா வந்து தலையிலேயே தட்டி விட்டுறாங்க. போலீஸுக்கு இல்லை பயந்தா பொது சேவை செய்ய முடியுமா? சரி வந்துங்கப்பா, கிஃப்ட் வாங்க பிடிக்கிட்டு இருக்கேன் நடுவில் வந்துக்கிட்டு. பத்திராஜா உனக்கு தான் ஊரில் எத்தனை பஸ்ஸு ஓடுது, இந்த ஒரு பஸ்ஸோட வியாபாரத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற? ஏமா போய் நினச்ச மாதிரி கிட்ட மட்டும் இன்றைக்கி நாளைக்கு அந்த கேர்ளுக்கு வந்து பர்த்டே. ஓகேங்களா? நாளைக்கு பர்த்டேவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன கிஃப்ட் வாங்கலாம், என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அந்த வந்து பேசிக்காகவே நான் வந்து ஒரு குக்கு முட்டை, சரிங்களா? அதான் முட்டை இல்லை, குக்கு முட்டை. நான் வந்து ஒரு பையனுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு மாதிரியாக வந்து மேலே எங்கேயும் பார்ப்பேன். இதில் வந்து ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமே. சரியா? இதை வந்து இந்த ஒர்க்கை நம்மக்கிட்ட கொடுத்த பெரியவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிஸ்ஸஸ் தான். ஓகேவா? மிஸ்ஸஸ் மீன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் மிஸ்ஸஸ், இப்போ வந்து எல்லாமே அவங்க தான். அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கிஃப்ட் வாங்குகிற ப்ராசஸ்லேயே வந்து ஹார்ட் ரேசர் இறங்கிடுங்க. இன்னும் வந்துடுறது வந்து பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம், கிடச்சா லக்கு, இல்லைனா கையில் கேஷை கொடுத்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு தரணுமே அப்படின்னு அந்த பொண்ணு கையில் கொடுக்குற வேண்டியதான். ட்ரை மட்டும்தான் பண்ண முடியும். ட்ரை அவர் லெவல் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். நம்ம ஏரியாவிலேருந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் தாண்டியே வந்துட்டோம். இங்கேயும் வந்து எந்த ஒரு கடையுமே இல்லை, அதுதான் உண்மை. ஓகேவா? காதர்பேட்டைக்குள்ளே போனோம்னா நமக்கு வந்து ட்ரெஸ்லாம் கிடைக்கும். ஸோ காதர்பேட்டையை தாண்டி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரைட் எடுத்தோம்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோடு, லெஃப்ட் எடுத்தோம்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் போ. ஐயோ ஒன்றும் இல்லைப்பா, ரைட் எடுத்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ ஒரு சில தற்குறிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தற்குறி போகிறான் பார்த்தீங்களா, இந்த தற்குறி மாதிரி இதில் போவாதீங்க. ஓகேவா? அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். அப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக ஃபைன் விழுகிறதுக்கும் நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. ஒபே த ஆர்டருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதே மாதிரி ஒபே த ரூல்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், கேள்விப்பட்டு போங்க. ஓகேவா? டே நீயாடா இப்படிலாம் ஓட்டுற? நான் ஓப்பனாக கேட்குறேன். வந்து இந்த மாதிரி ரேஷன் டெக்னேஷன் ட்ரைவெலாம் சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து என் பாட்டுக்கு ஓட்டுவேன். எவனா அதை வந்து டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நீ யாரா இதை பார்த்து டேன்னு சொல்கிறதுக்கு? நான் சொல்கிறேன்னு நான் உனக்கு டோயின்னு சொல்லி ஒரு முறுக்குவான் பாருங்க. அந்த முறுக்குக்கு வந்து எவனாலையுமே வந்து ஒரு இதை கொடுக்க, எப்படி சொல்கிறது, ஒரு ஈவெண்ட் கொடுத்து வந்து யாராலையுமே நிற்க முடியாது. ஓகேவா? எதுக்கு இந்த பில்லுக்கு லைட்டு இண்டிகேட்டரா லைட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கார்னர் வந்து சூட்டாக பண்ணிடுவோம். ஏன்னா வந்து கார்னர் மிஸ்டாச்சு சைடு பாடியே நாஸ்தி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஏறுறோம், ஒரு கார்னர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து கார்னரிங் வந்து கட்டி ஒரு ஷாப் பண்ணியே ஆகும். கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே வந்து காருக்கு பிரச்சனை இல்லை, பஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லை, லாரிக்கு பிரச்சனை இல்லை, டூ வீலருக்கு
அதுதான் மிகப்பெரிய சிரம பிரச்சனையாக போகும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் முன்னாடி இருக்க வண்டியில் இடிப்போம், பின்னாடி இருக்க வண்டியில் இடிப்போம், இல்லை ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து கையை கால உடச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்கெல்லாம் நிறையா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஸோ சிக்னல் ஒர்க் ஆகலை. பேசிக்காகவே வந்து நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, வண்டி புக்கு, இன்சூரன்ஸ், ஆர்சி கார்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு போலீஸ் பர்சனை பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்க்ளூடிங் வந்து நம்மக்கிட்ட ஹெல்மெட்டும் இருக்குது, ஓகேவா, ஹெட்கியர் இருக்குது. ஆனால் ஹெல்மெட்டுக்கு வந்து நம்ம பன்னி கவர் போட்டுருக்கோம், ஓகேவா. இந்த பன்னி கவர் வந்து தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தப்பு தான் சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அது வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்மெட் போட சொல்லி நம்ம சொல்கிற அவேர்னஸ்க்காக தான் இந்த பன்னி கவர் அப்படின்றது எப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருதோ அப்போ வந்து இந்த பன்னி கவர்லாம் வந்து ஃபைன்லாம் போட மாட்டாங்க. இங்கே குற்றால அருவியில் குளிச்சது போல் இருக்குதான்னு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் ஒரு பையன் வந்து பன்னி ஹெல்மெட் கவர் போட்டுட்டு போயிருக்கான். ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் அந்த பையனை வந்து பிடிச்சி அடிச்சிருக்காங்க, ஓகேவா. பிடிச்சி அடித்து அவனோட ஹெல்மெட்டை வந்து சீஸ் பண்ணி அவனோட பைக்கை வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் பப்ளிக்கை வந்து பயமுறுத்துகிற மாதிரி ரேஷ் அட்டகேஷன் ட்ரைவ் பண்ணியிருக்கான். அந்த ஹெல்மெட் ஹெட் கியர் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு அந்த பையனோட வாழ்க்கையை தூக்கி நாசமாக்கிட்டாங்க. எல்லாரையுமே சொல்ல வரல, ஒரு சில போலீஸ் எல்லாருமே வந்து நல்லவங்க தான். ஒரு சில போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு பண்ணுவாங்க, ஓகேவா. அவங்கள தான் நம்ம வந்து குறிப்பாக சொல்கிறது. ஓகே, இப்படி போயிடுவோம். வரட்டா மாமே. அண்ணே ஒரே நிமிஷம் அழகாக பிள்ளையா அழுப்பிட்டு. ஸோ இப்போ நான் வந்தது வந்து சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். நான் எடுத்தது ஃப்ரீ லெஃப்ட்டு தான், ஃப்ரீ ரைட்டு தான் எடுக்கக்கூடாது. அது வந்து அஃபிஷியலி ஓகே அப்படின்ற ஒரு போர்டே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அவங்களோட மக்கள் இருக்கும் ஒரு கணக்கில், ஓகேவா. அதனால் இந்த ரோட்டில் சிக்னலை வை, ஸ்பீட் பிரேக்கை வை. இந்த ரோட்டில் எவனா ரேஷ் அண்ட் ரெகுலேஷன் ட்ரைவ் பண்ணானா அவனை பிடிச்சி தூக்கு. ஒரு நாளைக்கு வந்து போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபைன் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் இருக்குது, ஓகேவா. இத்தனை லட்சம் இத்தனை கோடி வந்து நீங்கள் ஒரு நாளில் வந்து ஃபைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும், ஓகேவா. நிறையா போலீஸ் வந்து எங்ககிட்டே சொல்லியிருக்காங்க, ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வந்து எங்ககிட்ட சுற்றி சாவுறீங்க, இன்றைக்குள்ள இந்த இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நாங்கள் கலெக்ஷன் பண்ணி ஆகணும், கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் கணக்கு காட்டணும், இத்தனை கேஸ் நாங்கள் எடுத்திருக்கோம், இவ்வளோ அமௌண்ட் வந்து நாங்கள் ஃபைன் மூலிமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஈச்சலான் அருமையாக லைன் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இத்தனை ஈச்சலான் வந்து ஆன்லைனில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கணக்கு காட்டணும். ஆனால் இருந்தாலுமே வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஃபைன் போடுறோம். ஏன்னா வந்து நாங்களும் ஒரு நார்மல் பீப்புள் தான், நாங்களும் வேலைக்கு வந்து தான் சம்பாதிக்கிறோம். எங்களுக்கும் வந்து போலீஸுன்றனால ஸ்பெஷலாக தனியாலாம் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. எங்களுக்கு என்ன சேலரி வரும், வேலையை விட்டு நின்னோன்னா வயசானதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனோன்னா பிஎஃப் வரும், அவ்வளோதான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்டா நீ அவங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறியா, எக்காலத்து வாங்குறியான்னு நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் வந்து முக்கால்வாசி போட்ட வீடியோவில் எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களால் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்க முடியுமா? நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தலை சுத்தம் ஒரு மாதிரி வந்து இதாகும், ஓகேவா. ஆனால் போலீஸ் வந்து அப்படி இல்லை, ஓகேவா. ஸோ அவனுங்களாம் வந்து சிக்னலை மதிக்காமல் போகிறானுங்க, தற்கொலை, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து எவனாவது ஒருத்தன் வாயில் இந்த மாதிரி தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு விழாதீங்க. நானாவது வந்து கேமரா ரோலிங்கில் இருக்கிறதுனால தற்கொலைன்னு மட்டும்தான் திட்டுறேன். கேமரா மட்டும் ஆஃபில் இருந்தது போல தற்கொலை தா 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 ஏகப்பட்ட வார்த்தைலாம் நம்ம வாயில் வரும். அது வந்து இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து அவன் அப்படி ஓட்டுறது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா சத்தியமாகவே நியாயமே இல்லை, ஓகேவா. ஆனால் ஒன்வேலெல்லாம் வராதிங்க. யாரும் நீ ஃபோன் பேசிட்டு ஓட்டுற, ஐயோ தற்கொலை 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 தற்கொலை
ஐயோ 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 வந்து அழகின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார். பார்க்கிறா பண்ண வைக்க பார்க்கிறா அப்படின்னு பாட்டுலாம் பாடணும். அப்படி நீங்கள் பாட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களோட அஜெண்டோ பற்றியோ ஃப்ரெண்ட்ஸோ எவ்வளோ வந்து நம்ம பந்த வைக்கணும். அதெல்லாம் வந்து பார்க்குறீங்களா என்ஜாய் ஓகேவா. ஆனால் வந்து இதெல்லாம் சைட் அடிக்கிறது ஒரு ஜென்ரலான விஷயம் தான். அதுவே வந்து அவங்கள வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. நீங்கள் பார்த்து ஃப்ளோட் பண்ணுறத வந்து அவங்களும் ரசிப்பாங்க தான். ஆனால் நீங்கள் வந்து அவங்கள டீஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்பவே தப்பு ஓகேவா. அதுவும் இல்லாமல் ஆரம்பிக்கிறது பொண்ணுங்க வந்து ரசிப்பாங்க. ஆனால் வந்து எதுவும் சில காலம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே ஒரு எல்லை வரைக்கும் தான். நீங்கள் அவங்கள வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் வந்து ஒரு மனசு இருக்கு அதை நம்ம ஹர்ட் பண்ணோம்னா வந்து அவங்களுக்கும் பெயின் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹியூமனிட்டின்றதை மட்டும் தாழ்மையுடன் தெரிவிச்சுருக்கேன். நாளைக்கு ஒர்க் இருக்கு, நாளைக்கு வேலையை வச்சுக்கிட்டு இந்நேரத்துக்கு தூங்காமல் பிளாக் எடுத்துக்கிட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலிக்காக தான் ஓகேவா. ஸோ நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் யாரும் இல்லை. இதெல்லாம் ஓவரான டேக்கா சரி பார்த்து பேசா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தெரியுது. ஸோ வந்து கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணவா. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் யாரும் இல்லை, யாருமே இல்லை, அவ்வளோதான் விட்டு. சேம் டைலாக்கு சேம் கான்ஸ்டியூஷனாக ஏதோ ஒன்று. ஆனால் வந்து இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் ரோடா ஓகே. அண்ணே எக்ஸல் அண்ணே என்னண்ணே எக்ஸலில் போகிற மாதிரியா போகிறீங்க? ஏதோ கவாசிக்கு நெஞ்சா கர்ச்சனை நடந்துட்டு போகிற மாதிரி இல்லை பைக்கு கொடுத்தீங்க. பைக்கில் போகிற நாங்களே பச்சைக்குன்னு போகிறோம். உங்களுக்கு என்ன அவசரம் போனாமா? எதுவுமே கிடைச்ச சுகமான விஷயம். எங்கேயாவது எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் எங்கேயுமே வந்து கிடைக்குமா அப்படின்னு தெரியலை ஓகேவா. ஸோ செக் பண்ணுவோம். வெயிட் அண்ட் வாட்ச். இருங்கண்ணே என்ன அவசரம் பூ. Drivers are very very dangerous people. ஸோ கைஸ் கடைசிக்கு வந்து இங்கே ரோட்டில் ஏதாவது கடை இருக்கா இருங்க அப்படியே வ்ளாகை போஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 2 நிமிஷம் இருங்க. நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கிஃப்ட் கடை இருக்கான்னு விசாரிச்சுட்டு உடனே வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன்.